பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவாதி தேவனை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்தி நாம் பாடப்போகிறோம். தொடர்ந்து உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லதா? தேவனை பாடுவது நல்லது. நீங்கள் நல்லா இருக்கணும்னா தேவனை உயர்த்தி பாடுங்க. ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். சேர்ந்து பாடுவோம். உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. பாடல்கள் வைத்தீரையா பாலக நாமிலே, பாடல்கள் வைத்தீரையா பாலக நாமிலே. எதிரியை அடக்க பகைவரை ஒழிக்க இவ்வாறு செய்தீரையா. எதிரியை அடக்க பகைவரை ஒழிக்க இவ்வாறு செய்தீரையா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவோ உயர்ந்தது. நிலாவை பார்க்கும் போது, விண்மீன்கள் நோக்கும் போது, நிலாவை பார்க்கும் போது, விண்மீன்கள் நோக்கும் போது, என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவோ உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவோ உயர்ந்தது. வானதூதனை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளே, வானதூதனை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளே. மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துகிறே. மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துகிறே. உந்தன் திருநாமம் அது எவ்வளவோ உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவோ உயர்ந்தது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆஹா, அல்லேலூயா, ஆஹா.
எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைக்கிறோம். எங்கள் பாரங்களை இறக்குகிறோம், பலவீனத்தை இறக்குகிறோம். எஸ் லார்ட், உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. அல்லேலூயா. ரிகமலஷபலமி வல்லமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், பாடுகிற இடங்களில் இறங்கட்டும், வீடுகளில் இறங்கட்டும். அந்தகார ஆவிகள் டார்க்னஸ் விலகட்டும், சண்டையின் ஆவி ஓடட்டும், வெளிச்சம் உதயமாவதாக, தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். இந்த நேரலையில துதியில ஆராதனையில இணைந்திருக்கிற ஒவ்வொருவரின் தேவ பிரசன்னை இறங்கி மூடட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். எவ்வளவு அற்புதமா ஆச்சரியமா நம்மளை நடத்திட்டு இருக்காருல்ல. இன்றும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது நல்லது என்று உணர்ந்தேன். யாக்கோப்பு 2:20 யாக்கோப்பு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், வீணான மனுஷரே அப்படின்றார். என் இருதயத்தை இந்த வார்த்தை ரொம்ப தொட்டுச்சு. வீணான மனுஷரே அப்படின்றார். சிலருடைய வாழ்க்கையை பார்த்தா ரொம்ப மகிமையா, கனத்துக்குரியதா, ஒரு அர்த்தமுள்ளதா இருக்கும். சிலருடைய வாழ்க்கை வீணா போயிடும், வேஸ்ட் ஆயிடும். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தா ஏசாயா 43:4 ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பார்வையில் கனம் பெற்றாய், நீ விலையேற பெற்றவன், நான் உன்னில் மகிமை அடைவேன். யாக்கோப்பை பார்த்து சொல்றார். மரியாளுக்கு ஆண்டவர் காபிரியல் தூதரை அனுப்புறார். அந்த மரியாளை பார்த்து சொல்றாரு, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்றார். இப்ப இவங்களெல்லாம் ஆண்டவர் சந்திக்கும் போது, பேசும்போது ஒரு கனம், ஒரு விலையேற பெற்ற வாழ்க்கையை ஆண்டவர் அவர்கள் கொடுக்கிறார் இல்லையா? ஆனா சிலரை பாருங்களே, யூதாச மார்க் 3:19 பார்க்கிறோம், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ்ன்றாரு. அவன் வாழ்க்கையில வீணா போயிட்டான். வீணா ஆண்டவர் அவனை வைக்கல. அவனையும் பிசாசு துரத்தவும், வியாதிகளை சுகமாக்கவும், தம்மோடு இருக்கவும் ஊழியத்தை செய்வன். இவன் அந்த வாழ்க்கைக்கு தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாம அப்படியே போயிட்டான், வீணா போயிட்டான், துரோகி ஆயிட்டான். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நம்ம வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதா இருக்கணும். நமக்கு எவ்வளோ நாள், நேரம், வருஷங்களை, கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம என்ன செய்யறோம்? அதை சரியா பயன்படுத்தினா வீணா போயிட மாட்டோம். அதை பயன்படுத்தாட்டினா நம்ம என்ன செய்யறோம்னா வேஸ்ட் ஆயிடுவோம். வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பலருடைய வாழ்க்கையில அவங்க எப்படி நடந்தாங்கன்னா வீணா போனதை பார்க்கிறோம். குறிப்பா நீங்க பேதுருவை பார்த்தீங்கன்னா லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ராம் முழுவதும் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்காரு, ஆல்டர்னேட் பண்ணிட்டே இருக்கிறாரு. இந்த பக்கம் வலை வீசுவோம், அந்த பக்கம் வலை வீசுவோம். என்னடா இன்னைக்கு ஒரு போராட்டமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு. வர 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 பாருங்களே, ஏதாவது உபத்திரம் குறையுதா, பிரச்சனை குறையுதா, கூடிக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா நாள் கொடிய கொடிய நாட்கள்.
அப்படிப்பட்ட காலத்துல மீன் பிடிக்க முடியல. சோர்ந்து போய் வலையை அலசி கொண்டிருக்கிறார், பழுது பார்த்து கொண்டிருக்கிறார், அலசி கொண்டிருக்கிறார். அந்த நேரம் இயேசு அங்க வந்தார். வந்து சொன்னாரு, இப்ப மறுபடி மீன் பிடிக்க போப்பா. ஆண்டவரே, ராத்திரி பிடிச்ச பார்த்தே முடியல, பகல்ல எப்படி மீன் பிடிக்கும்? எப்படி பிடிக்க முடியும்? வலை வீசுறது, வலை கிடக்கிறது மீனுக்கு தெரியாதா? நான் சொல்றேன் கேளு. பிடிச்சிட்டாரு, போட்டார், வலை போட்டார். ஏராளமான மீன்களுக்கு அகப்பட்டுருச்சு. பிரமிச்சிட்டாரு, திகைத்து பிரமித்து, என்னடா இவர் வர்றாரு சொல்றாரு, படகு கொடுத்தோம், இவ்வளவு அற்புதம் நடந்துருச்சு. அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லார் பாருங்களேன், இது முதல் நீ இதுவரை மீன் பிடிச்ச, இன்று முதல் உன்னை மனிதனை பிடிப்பவனாக்குவேன். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த பாறையின் மேல், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். வீணா ஓடிக்கிட்டு இருந்து மீன் பிடிக்கணும், சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், வேலை செய்கின்ற இருந்த அந்த பேதுரு வாழ்க்கைய ஒரு அற்புதம் செய்து மனிதர்களை பிடிப்பவர்களாக கர்த்தருக்கு மகிமையாய் வாழ்கிற ஒரு மனுஷனா கர்த்தர் மாத்திட்டார்ல. இதாங்க அர்த்தமுள்ள வாழ்க்கை, இதன் கணத்துக்குரிய வாழ்க்கை, இதுதான் வெளியேற பெற்றது. இதைத்தான் யாக்கோப்பு எழுதுறார், வீணான மனுஷர் என்றாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்முடைய வேலை அர்த்தமுள்ளதா இருக்குதா? நம்முடைய உழைப்பு, நம்முடைய தொழில், நம்முடைய வருமானம், பணம், நிறைய நஷ்டம், இழப்பு, தேவையில்லாத செலவு ஏன் வருது? வீணா போறது காரணம் என்ன? யோசித்து பாருங்க. இயேசு சொன்னார் மத்தேயு 15:9 என்ன சொன்னார் தெரியுமா? வீணான மனுஷரே, இந்த ஜனங்கள் உதட்டினால் என்னை துதித்து அவர்கள் இறுதி தூரமா இருக்குது. வீணாக எனக்கு ஆராதனை பண்றாங்க. சிலர் ஜெபம் பண்றாங்க, அது கூட வீணா போயிடுது, கேட்கப்படுவதில்லை. இவங்க நினைச்சுக்கிடுவாங்க ஆண்டவர் கேட்பார். எத்தனை நாளைக்கு ஒரே ஜெபத்தை எத்தனை வருஷம் சொல்லிக்கிட்டு இருப்போம்? கேட்கப்படுதா? வழி திறக்கப்படுதா? முன்னேற்றம் வருதா? பார்க்கணும். ஏன் கேட்கப்படல? அப்ப ஏதோ அந்த ஜெபத்துல ஒரு தவறு இருக்கு. வீண் நடத்தைக்காக நம்ம இன்னைக்கு எதுக்கோ வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், முன்னே நான் தூசிக்கிறவன், தேவனை பகைக்கிறவனாய் இருந்தேன், ஆகாதவனாய் இருந்தேன். இப்ப பிறருக்கு பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி அர்த்தமுள்ள ஒரு கனத்துக்குரிய வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்கிறேன் சொன்னார். இது வல்லவா வாழ்க்கை? இன்றைக்கு அந்த வாழ்க்கைக்குத்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். கனத்துக்குரிய வாழ்க்கை, மகிமை உள்ள வாழ்க்கை. அதை விட்டுட்டு வீணான மனுஷனாய் போகாதபடி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிப்போம். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவரை வீணாய் போகாதபடி ஒரு அர்த்தமுள்ள, கர்த்தருக்கு மகிமையாக கனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யும். வீணாய் உழைப்பு, முழுவதும் பிரயாசப்பட்டு முன்னேற முடியாத பேதுருவுக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஆசீர்வதித்து மனிதர்களை பிடிப்பவர்களாய் மாற்றினீரே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில காணப்படுகிற தேவையில்லாத நஷ்டங்கள், இழப்புகள், வேதனைகள் மாறட்டும். ஒரு அர்த்தமுள்ள ஆசீர்வாதமான வாழ்க்கை அமையட்டும். இந்த நாளில் உம்முடைய கரம் அவர்களை தூக்கி எடுத்து ஆசீர்வதிப்பதாக இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து நீங்களும் பாருங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். கர்த்தர் சித்தமானால் வருகிற 9, 10 ஆகிய தேதிகளில், பிப்ரவரி 9, 10 ஆகிய தேதிகளில் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இருக்கிற நமது வானத்தின் வாசல் எழுப்புதல் சென்டரில் உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் நீங்கள் யாவரும் பங்கெடுக்க, காலை 9:30 2 வரை நடைபெற இந்த கூட்டத்தில் பங்கெடுக்க இயேசுவின் நாமத்தில் அழைக்கிறோம். வாருங்கள், இணைந்து ஜெபித்து தேவ நன்மையை பெறுவோம்.